நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். தென்னகத்தினுடைய பெருநகரான நெல்லை மாநகரில் இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு என்பது குறித்து கேட்கலாம். சுடலை, அந்த பகுதியில் இந்த திடக்கழிவு மேலாண்மை, மறுசுழற்சி, குப்பைகளை மறுசுழற்சி செய்வது போன்ற முறைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, அதற்கான அதில் ஏற்படக்கூடிய பயன்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் மொத்தம் 55 வார்டுகள் உள்ளன. இந்த 55 வார்டுகளிலும் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளானது திருநெல்வேலி தச்சநல்லூரை அடுத்துள்ள ராமையம்பட்டி என்ற பகுதியில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கில் தான் நாள்தோறும் சுமார் 60க்கும் மேற்பட்ட டன் குப்பைகளானது இங்கு கொட்டப்படுகிறது. அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் இந்த நாள்தோறும் கொட்டப்படும் குப்பைகளானது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் வெயில் காலங்களும் சரி, காற்று அதிகமாக உள்ள காலங்களும் சரி, இந்த குப்பைகளில் உள்ள கண்ணாடி துகள்களும் பல்வேறு ரசாயன பொருட்களும் சேர்ந்து தீ விபத்தானது ஏற்படுகிறது. ஆண்டிற்கு 2 முறை இந்த தீ விபத்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஏற்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த நாள் முதல் சுமார் 15 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த தீவை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தின் காரணமாக மாநகர் முழுவதுமே ஒரு புகை மூட்டமாகத்தான் காட்சியளிக்கும். இது மட்டுமின்றி அருகிலுள்ள குடியிருப்புகள் சுமார் 7க்கும் மேற்பட்ட கிராமங்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து குடியிருப்புகளும் புகை மண்டலத்தின் சூழ்ந்த காரணமாக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், குழந்தைகளும் முதியவர்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகினர். குறிப்பாக மூச்சு திணறல், ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகிய இவர்கள் பல பேர் இங்கிருந்து வீடுகளை காலி செய்துவிட்டு அருகில் உள்ள பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இது குறித்து மாநகராட்சி மற்றும் மாவட்ட அதிகாரிகளிடம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். ஏனென்றால் மாநகராட்சி பகுதியில் தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த குப்பைகளின் எண்ணிக்கையானது, எடையுமானது அதிகரித்து வருகிறது. இங்கிருந்து மறுசுழற்சிக்கு என்று எந்தவித ஒரு திட்டமும் இதுவரை செய்யப்படவில்லை. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக இதற்காக, அதாவது குப்பைகளை மறுசுழற்சி மின்சாரம் தயாரிக்கும் திட்டமானது துவங்கப்பட்டது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இத்திட்டம் தற்பொழுது வரை கிடப்பில் தான் போடப்பட்டுள்ளது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது இன்னும் 15 நாட்களில் இதற்கான மறு ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட உள்ளதாகவும் 55 கோடி மதிப்பில் பிளாஸ்டிக் குப்பைகளை, அதாவது மக்கும் குப்பைகளை கேஸ் எடுத்து எத்தனால் தயாரிக்கும் திட்டம், இதுபோன்று மின்சாரம் தயாரிக்கும் திட்டம், 2 திட்டங்கள் தங்கள் கைவசம் இருப்பதாகவும் இதற்கான ஒப்பந்தங்கள் இடப்பட்டு இந்த திட்டங்களில் எது வெற்றி பெறும் என்பதை குறித்து திட்டம் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வரப்படும் என்று ஆலோசிக்கப்பட்டு அதன் பின்னரே இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவிக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக ஏற்பட்டு வரும் இந்த தீ விபத்து குறித்தும் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் நம்மோடு பேசுவதற்காக இந்த ராமையன்பட்டியைச் சேர்ந்த மஸ்தான் என்பவர் நம்மோடு இணைக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் எத்தனை ஆண்டுகளாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த ராமையன்பட்டி சுற்றி கிட்டத்தட்ட சுமார் 20,000 மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியின் ஊருக்கு நடு பகுதியான இந்த ராமையன்பட்டியின் மேட்டு பகுதியில் மாநகராட்சி குப்பை கழிவுகளை அன்றாடம் கிட்டத்தட்ட 150 டன் தினசரி கொட்டு மலை போல குமித்து வைத்து இதனால் ஏற்படுகின்ற அந்த தீ விபத்தினால் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்பட்டும் இந்த சங்கரங்கோவில் மெயின் சாலை இந்த புகை மூட்டம் ஏற்படுகின்ற சூழலில் போக்குவரத்து இடையூறாகி விபத்துகளும் நடந்திருக்கிறது. அது இதுபோல் இந்த புகை மூச்சு திணறி ஒரு உயிர் கூட பலியாகியிருக்கிறது. தொடர்ந்து 17 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டு அறவழியிலே பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் இது பற்றி எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. தொடர்ந்து மக்களை ஏமாற்றும் விதமாக ஒவ்வொரு தீப்பிடிக்கிற ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு திட்டம் வருவதாக சொல்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 55 கோடியில் நிதி ஒதுக்கி மின்சாரம் தயாரிக்கப் போவதாக சொன்னார்கள். ஆனால் அந்த திட்டம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இப்போ சென்ற ஆண்டு தீப்பிடித்த உடனே சுதந்திர தினத்தை புறக்கணித்து இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சென்று வந்து மீண்டும் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அரசாங்கமும் சரி, அதிகாரிகளும் சரி கண்டுகொள்ளவே இல்லை. இப்பொழுது போன வருடம் 8 கோடி ஒதுக்கி புதிய ஒரு தற்காலிக மாற்றம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி புல் வளர்ப்பதாக கூறி அந்த குப்பைகள் எல்லாம் மூடி மேலே புல் வளர்க்குற மாதிரி ஒரு ஷோ பண்ணுறாங்க. இது மக்களை ஏமாற்ற வேலை. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும். இந்த பகுதியில் சுகாதாரம் பேணப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபட்டு உள்ளது. இதனால் விவசாயம் பாதிப்பு அடைந்துள்ளது. இந்த மரங்கள், விவசாய நிலங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப மாசுபட்டு அவங்க விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழலும் இருக்குது இந்த குப்பையால். அந்த மாதிரி அந்த வண்டியில் கொண்டு வரும்போதும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பூரா பாதிக்கப்படுறாங்க.
அவங்க நெடுவை கொட்டிட்டு வேற வராங்க. இதை சுற்றி கருவேல மரங்களை நாடு பூரா அகற்றிட்டு இருக்க சூழ்நிலையில் மாநகராட்சி இந்த குப்பை கிடங்கு உள்ள ஏகப்பட்ட கருவேல மரங்கள் இருக்கு. இந்த மாநகராட்சி ஆணையாளர் உடனே அதை அகற்றணும். கண்டிப்பாக தேவேந்திரன் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. பல ஆண்டுகளாக இதற்காக இந்த பகுதி மக்கள் மூச்சுத்திறன் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களே பல்வேறு போராட்டங்கள் என்று நடத்தியிருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் கூறிய போது கடந்த ஆண்டு குடியரசு தினம் அன்று கருப்பு கொடி ஏந்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழலில் தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மாநகராட்சியின் சார்பில் தற்காலிகமாக ஒரு மாற்று தீர்வானது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் 35 ஏக்கர் அதாவது 139 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மாநகராட்சி குப்பை கிடங்கில் 35 ஏக்கர் பரப்பளவில் குப்பைகளானது காணப்பட்டது. இந்த குப்பை கிடங்கில் தான் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து ஏற்படும் அந்த தீ விபத்தை தடுப்பதற்காகவும் இந்த புகையினால் தீ விபத்தின் காரணமாக ஏற்படும் புகையினால் காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காகவும் தற்காலிகமாக மாநகராட்சி சார்பில் சுமார் 5 கோடி மதிப்பில் இந்த தற்காலிகமாக ஒரு மலை போல் குவிக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பைகளானது 35 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குப்பைகள் இங்கு கொட்டப்பட்டு அதற்கு மேலாக ஒரு சீட்டு விரிக்க பேப்பர் சீட் 6 mm அளவுள்ள ஒரு சீட் விரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல 400 mm உள்ள ஒரு பேப்பர் சீட் அதற்கு மேலாக விரிக்கப்பட்டு அதன் மேல் 4 அடிக்கு மணல் மேடுகள் குவிக்கப்பட்டு அதில் தற்பொழுது செயற்கை புல்வெளி அந்த புல் வளர்க்கும் அந்த திட்டமானது தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த குப்பைகள் அனைத்துமே 35 ஏக்கர் உள்ள இந்த குப்பைகள் 3.5 ஏக்கர் பரப்பளவில் தற்பொழுது மணல் மேடுகளால் சூழப்பட்டு அங்கு செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இது தற்காலிகமாகத்தான் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் செய்கின்றனர். ஏனென்றால் தொடர்ந்து இங்கு வரும் இந்த குப்பைகளானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண்பதற்கு மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், பிளாஸ்டிக் என அனைத்தும் பிரிக்கப்பட்டு இவைகள் மறுசுழற்சி செய்வதற்கான அந்த திட்டத்தை உடனடியாக எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன்.